மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நியூஜென் சாஃப்ட்வேர் இது ஒரு ஐடி கம்பெனி. இவங்க $2 மில்லியன் மதிப்புள்ள புது ஆர்டரை அவங்க வாங்கியிருக்காங்க. இதன் மூலமாக அவங்களுடைய மார்க்கெட் மதிப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. மேபி 2025 இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அதிகம் ஆகலாம். அடுத்தது டாடா ஸ்டீல் ஷேர்ஸ். இந்த வருஷம் ஃபுல்லாகவே, அதாவது 2024 ஃபுல்லாகவே இவங்ககிட்ட இருந்து எந்த விதமான ரிட்டர்னும் கிடையாது. அதே நேரம் 2025 என்ன ஆகும் அப்படிங்கிறதும் தெரியல. 2024 ஜூன் மாதத்தில் இவங்களோட ஹையான 184 இது தொட்டுட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் 140 கிட்ட மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த டாடா ஸ்டீல் ஸ்டாக். அடுத்தது டாடா மோட்டார்ஸ். டிஏஎம் கேபிட்டல் அப்படிங்கிற புரோக்கரேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருஷம் இந்த ஸ்டாக்கு 2.7% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இவங்க அதிகமான ஹோல்டு பண்ணியிருக்காங்க, அதாவது அதிகமாக விற்றுருக்காங்க. இவங்களோட ஆர்எஸ்ஐ வேல்யூ 34.8 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் டாடா மோட்டார்ஸ் இப்போது கொஞ்சம் கம்மியான விலையில் இருக்குதுனாலும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரேஞ்சும் அதிகமான வேல்யூ தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மேபி ஃப்யூச்சரில் இது இன்னும் கீழே இறங்கிச்சுனாக்கா, நாம் 1-2 வாங்கினோம்னாக்கா திருப்பி மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது ஏஷியன் பெயிண்ட்ஸ். இவங்களுடைய 52 வார லோவை ஹிட் பண்ணியிருக்கு ஆஃப்டர் Q2 ஏர்னிங். கிட்டத்தட்ட 18% வரைக்கும் இறங்கியே தான் இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,000 ஷேரை 4.8 கோடி ரூபாய்க்கு இவங்க அவங்களுடைய ஷேரை வேற ஒருத்தங்களுக்கு கைமாற்றி விட்டுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 2.1 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 219,000 கோடிகள். இவ்வளோ அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல். ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதே தான் ஐடிசிலையும் ஒன்றும் பெருசாக மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை. 2024 ஃபுல்லாகவே அப்படியே ஃப்ளாட்டாக சிக்ஸாக பொறுமையாக மூவ் ஆகிட்டு இருந்தது. 2025 ஐடிசி ஹோட்டலும் ரெண்டாக பிரிய போகுது. இது பிரிஞ்சதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி ஐடிசியில் சிகரெட்டுக்கு டேக்ஸ் போடுறாங்க, இதனால் அதோட விலை உயரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நியூஸ் என்னன்னு பார்த்தாக்கா, மேபி ஸ்நாக்ஸோட விலையும் உயரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாம் விரும்பி சாப்பிட்ற பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, சிப்ஸு இதில் ஏகப்பட்டதாக அவங்க ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே விலை ஏறப்போகுது அப்படிங்கிறாங்க. இது நாட் ஓன்லி ஐடிசி, பார்லேஜி, பிரிட்டானியா இதெல்லாம் சேர்ந்துமே விலை ஏறும். என்னென்ன ஏறும் பார்த்தீங்கன்னாக்கா, கோதுமை, எண்ணெய் இதெல்லாம் விலை ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு ப்ராடக்ட் பண்ணுற சிப்ஸு, பிஸ்கட்டு, சோப்பு இது எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு 7% விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த வருஷத்தோட கடைசி ட்ரேடாக நான் ஐடிசியில் 10 ஷேர் வாங்கியிருக்கேன். மந்த் எண்டு யார்கிட்டையும் காசு இருக்காது தான், இருந்தாலும் நான் என்கிட்ட இருந்த சேவிங்ஸை வச்சு தான் வாங்கியிருக்கேனே தவிர யார்கிட்டையும் கைமாத்தா வாங்கி நான் வாங்கலை. காரணம், நான் அந்த மாதிரி என்றைக்குமே பண்ணுறது கிடையாது. என்கிட்ட இருக்க காசை வச்சு தான் நான் ஷேர்ஸ் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது ஹோண்டாவும் நிசானும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இதை அவங்க அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 40 பில்லியன் $40 மதிப்பு கொண்ட ஹோண்டா நிறுவனமும் 10 பில்லியன் மதிப்பு கொண்ட நிசானும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து 2026 ஃபைனல் டெசிஷன் முடிவு பண்ண போகிறாங்க. $191 பில்லியன் அளவுக்கு இவங்க சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு பிளானிங்கும் போட்டிருக்காங்க. அடுத்தது டாடா கேபிட்டல். டாடா கேபிட்டலில் அடுத்த வருஷம் ஒரு புது ஐபிஓ தயாராகிக்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 17,000 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கோடாக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இவங்களுடைய சப்போர்ட்டோட டாடா இந்த பிளானை கையில் எடுத்திருக்காங்க. போன டிசம்பரில்
1100 இருந்த ரேஞ்சு இப்போ டாடா கேபிட்டலில் 900 ரூபா, அதாவது ஒரு ஷேருக்கு 200 வரைக்கும் கீழே இறங்கி ரன் ஆகிட்டு இருக்கு. டாடா கேபிட்டல் நிறுவனத்தில் மட்டுமே டாடா சன்ஸ் இவங்களோட பங்கு மட்டுமே 93% இருக்கு. 2025 செப்டம்பரில் இந்த ஐபிஓ வெளியில் வரும் அப்படின்னு எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐடிசி ஹோட்டல் இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிகரெட்லேருந்து பிஸ்கட் வரைக்கும் எல்லாத்துலேயும் குடிக்கட்டி பார்க்குற ஐடிசி நிறுவனம் அதில் இருந்து தன்னோட ஹோட்டலை மட்டும் தனியாக ஜனவரி 6ஆம் தேதி பிரிக்க போகிறாங்க. அதே நேரம் எப்பயும் போல் யூஸ்வலாக தான் ரன் ஆகும். ஜனவரி 6ஆம் தேதி காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ளே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு 10 மணிக்கு மேலே ஐடிசி ஹோட்டல் தனியாக சந்தையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 3 நாளைக்கு அப்புறம் ஐடிசி ஹோட்டலும் ஃபைனலைஸ் பண்ணி 10 தேதிக்கு மேலே ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஐடிசி ரவுண்டாக 10 இருக்குதோ அவங்களுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட 17, 27 இல்லை 34 அப்படின்னு இருக்குதுனாக்கா முடிஞ்சால் 34லேருந்து 40 ஆக பாருங்கள். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா 4 ஷேரை விற்று 30 ஆக பாருங்கள். மொத்தத்தில் 10 மடங்களை வச்சுருந்தீங்கன்னாக்கா நமக்கு பர்ஃபெக்டான ஷேர் பிரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஐடிசி ஹோட்டல் தனது தாய் நிறுவனத்திலிருந்து தனியாக வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். ஐடிசி ஹோட்டலோட நிறுவனத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 7,800 கோடியாக இருந்தது. ஐடிசி ஹோட்டலோட புக் வேல்யூ மட்டுமே 37 ரூபாயாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. புக் வேல்யூ 37நாக்கா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது கணக்கு பண்ணோம்னா கூட 60லேருந்து 65 ரூபா மதிப்புள்ள ஐடிசி ஹோட்டலாக மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது எனக்கும் தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் நானும் பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு கிடைச்ச நியூஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்றும் நன்றியுடன் உங்கள் MK.